இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் த ரீசன் பிஹைண்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய பிரிவினைக்கான காரணங்களை பற்றி விவரி என்ற இந்த 8வது யூனிட்டினுடைய ஹிஸ்ட்ரியோட 3வது கொஸ்டின் பார்க்குறோம். ரீசன்ஸ் பிஹைண்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய பிரிவினைக்கான காரணங்களை எழுதுக. Jinnah proposed an amendment to the reservation of seats in central legislature. Central legislature இந்தியாவினுடைய மத்திய சட்டமன்றம் உருவாக்கப் போகிறார்கள். அதில் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ், இடஒதுக்கீடு, அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு திருத்தம் கொண்டு வர விரும்புகின்றார் ஜின்னா அவர்கள். He proposed a resolution which was known as Jinnah's 14 points. They were rejected. ஜின்னா அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வர விரும்புகிறார். இது தொடர்பாக ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் என்ற அந்த பிரச்சனையில் ஒரு தீர்மானத்தினை ஒரு மகாநாட்டிலே கொண்டு வர விரும்புகிறார். அது ஜின்னாவினுடைய 14 பாயிண்ட்ஸ், ஜின்னாவின் 14 அம்சங்கள் என்று அறியப்படுகிறது. 14 பாயிண்ட்ஸ் அப்படின்னும்போது அவர் 14 கருத்துக்கள், 14 அம்ச கோரிக்கைகள், அந்த 14 அம்ச கோரிக்கைகள் என்று அவை அறியப்படுகின்றன. தே வேர் ரிஜெக்டட், அவைகள் நிராகரிக்கப்படுகின்றன. ரிஜெக்டட் அப்படின்னு சொன்னால் நிராகரிக்கப்படுகின்றது. ஜின்னா வாஸ் ஹெய்ல்டு ஆஸ் அம்பாசிடர் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் யுனைட்டி. அம்பாசிடர் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் யுனைட்டி அப்படின்னா ஜின்னா அவர்கள் இந்து மற்றும் முஸ்லிம்களின் ஒற்றுமைக்காக ஒரு தூதுவர், இருவரின் ஒற்றுமையும் விரும்பக்கூடியவர் என்று புகழப்படுகிறார் ஜின்னா அவர்கள். ஹெய்ல்டு அப்படின்னா புகழ்தல். இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கான ஒரு தூதுவராக அவர் புகழப்பட்டார். ஹி சேஞ்ச்டு ஹிஸ் ஸ்டாண்ட், தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்கிறார். இந்த இடத்துல ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னால் நிலை, இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்ற தன்னுடைய நிலையை அவர் மாற்றிக்கொள்கிறார், சேஞ்ச்டு. அண்ட் பிகான் டு டிமாண்ட், அவர் கோரிக்கை வைக்க துவங்குகிறார். எ செப்பரேட் நேஷன்ஸ் ஃபார் முஸ்லிம்ஸ், இஸ்லாமியர்களுக்காக தனியான ஒரு நாடு என்ற கோரிக்கையை வைக்க துவங்கினார். ஓகேவா? சிம்லா கான்ஃபரன்ஸ், சிம்லாங்கிறது ஒரு ஊர், அந்த ஊரில் நடைபெற்ற ஒரு மகாநாடு. த வேவல்